السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. رواه مسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாக்கியம் பொருந்திய தோழர்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மதிப்பிற்கும் பாக்கியத்திற்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் துல்ஹஜ் மாதத்தின் இறுதியில் நாமெல்லாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் என்ற மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் ஓரிரு தினங்களில் அந்த மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். பெருமக்களே, இஸ்லாமிய முதல் வருடத்தையும் இஸ்லாமிய முதல் மாதத்தையும் நாம் அடைய இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்று சிறப்பும் முக்கியத்துவமும் பெற்ற ஹிஜ்ரத்து பயணத்தை அடிப்படையாக கொண்டு துவக்கப்பட்டதுதான் வரக்கூடிய நாம் சந்திக்க இருக்கக்கூடிய 1446வது ஹிஜ்ரி ஆண்டு. இந்த ஹிஜ்ரத்து ஆண்டு என்பது பல்வேறு நினைவூட்டல்களையும் படிப்பினைகளையும் பல சான்றுகளையும் தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சங்கை பொருந்தியவர்களே, இந்த ஹிஜ்ரத்தின் ஹிஜ்ரி வருட பிறப்பு எப்படி துவக்கமானது என்று நாம் ஆரம்பமாக பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கடிதத்தை அனுப்புகிற போது அந்த கடிதத்தில் மாதம், வருடம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். நாமெல்லாம் இப்பொழுது கடிதம் அனுப்புகிற போது அந்த கடிதத்திலே தேதி, அன்றைய தேதி, அந்த மாதம், வருடம் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அது முக்கியம். காரணம், எத்தனாம் தேதி அது எழுதப்பட்டது, கொடுக்கப்பட்டது, என்ன மாதம் கொடுக்கப்பட்டது, என்ன வருடம் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பு தெரிந்தால் மிக நன்றாக இருக்கும். பயன்படுத்துவதற்கு ஈஸியாக இருக்கும்.
இது நாம் தமிழ் வருட பிறப்பு, ஆங்கில வருட பிறப்பு என்பதை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் சஹாபாக்கள் காலத்திலிருந்து இருந்தது ஹிஜ்ரி வருட பிறப்பு. ஹிஜ்ரி வருட பிறப்பு பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த ஹிஜ்ரி பிறப்பு என்பது சமூகத்தில் மிக முக்கியமானது என்பதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு தருணத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு இந்த உம்மத்திற்கு தேவை என்பதை சஹாபா சமூகம் உணர்ந்தது. அதன் அடிப்படையிலே முக்கியமான அனைத்து நபித்தோழர்களையும் ஒன்று திரட்டி மாதங்கள் மட்டும் குறிப்பிடப்படுகிறது. ஆரம்பத்திலே மாதங்கள், வருடங்கள் குறிப்பிடப்பட்டு வந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியிலே கடிதம் அனுப்பும் சமயத்திலே மாதங்களை குறிப்பிட்டார்கள், ஆனால் வருடங்களை குறிப்பிடுவதை விட்டுவிட்டார்கள். வருடங்களை குறிப்பிடுவதில்லை. இதை கவனித்த சஹாபிகள், பிரபலமான ஒரு சஹாபி அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, கடிதம் வருகிற போது மாதம் குறிப்பிடப்படுகிறது, ஆனால் வருடம், காலத்தை குறிப்பிடப்படுவதில்லை என்று சொல்லி காலத்தையும் சேர்த்து குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த கடிதத்தின் மூலமாக ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எழுதி அனுப்பினார்கள். அதன் அடிப்படையிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் முக்கியமான பல சஹாபாக்களை ஒன்று திரட்டி அந்த சஹாபாக்களின் சமூகத்தில் பல இஸ்லாமிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அந்த இஸ்லாமிய செய்திகளில், விஷயங்களில் இந்த ஹிஜ்ரி எப்படி, எந்த ஆண்டு நாம் துவக்கலாம் என்று அந்த ஒரு செய்தியையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியிலே கோரிக்கையாக வைத்து ஆலோசனை கேட்டார்கள். இஸ்லாம் உயர்த்தி கூறும், இஸ்லாமும் குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்தி கூறக்கூடிய மஷ்வரா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த ஆலோசனை கூட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். இது எப்படி செய்யலாம்? மாதத்தை குறிப்பிடுகிற நாம் வருடத்தையும் குறிப்பிட வேண்டும். எந்த வருடத்தை குறிப்பிடலாம்? அந்த வருடம் எப்படி ஆரம்பிக்கலாம்? எந்த நாளிலிருந்து துவங்கலாம் என்ற செய்தியை சஹாபாக்களின் காதுக்கு எட்ட வைத்து அவர்களின் சபையிலே அந்த செய்தியை முன்வைத்து அவர்களிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றார்கள். அப்படி சஹாபாக்களிடத்தில் அந்த விஷயங்களை முன்வைக்கிற போது சஹாபாக்களிடத்திலிருந்து 4 விதமான ஆலோசனைகள் கிடைத்தது. ஹிஜ்ரி என்ற வருட பிறப்பை, இஸ்லாமிய வருட பிறப்பை எந்த நாளிலிருந்து துவக்கலாம்? அப்படி சஹாபாக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள், முதல் ஆலோசனை, சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை முன்வைத்து அந்த நாளிலிருந்து ஹிஜ்ரியினுடைய வருட பிறப்பை துவக்கலாம் என்று சொன்னார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் மரணித்தார்களோ அந்த நாளில் இருந்தே வருஷத்தை துவக்கமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். சில சஹாபிகள் சொன்னார்கள், இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நபி பட்டம் கிடைத்ததோ, நுபுவத் எப்பொழுது கிடைத்ததோ அந்த நாளை நாம், அந்த நாளிலிருந்து நாம் வருஷ பிறப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். 4வது கருத்தும் வைக்கப்பட்டது. சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்களே, எந்த நாளில் சென்றார்களோ அந்த நாளையே நாம் வருட பிறப்பாக ஆக்கிக் கொள்ளலாம், அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனை கொடுக்கப்பட்டது. சபையில் இருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்தார்கள்.
எழுந்து சொன்னார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பின் பூமியாக இருந்த மக்கா, அந்த மக்கா நகரை விட்டு புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நடைபெற்ற ஒரு பயணம் அது. சத்தியம் அசத்தியம் அங்கு சத்தியத்தை ஜெயிக்க விடவில்லை. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசத்தியத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி மக்காவை விட்டு நாடு துறந்து மதீனாவிற்கு சென்று மதீனாவிலே அசத்தியத்தை அழித்து சத்தியத்தை உருவாக்கினார்கள், சத்தியத்தை காப்பாற்றினார்கள். எனவே எந்த நாளில் ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த நாளே சிறந்த நாள், அந்த நாளையே நாம் வருட பிறப்பாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று, இதுதான் சரியான கருத்து என்று அலீன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியிலே சொல்லப்பட்ட அந்த 4 கருத்தில் 4வது கருத்து சரியானது என்று சொன்னார்கள். அந்த கருத்தையே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த நாளையே இஸ்லாமிய வருட பிறப்பாக அறிவிப்பு செய்து முடிவு செய்து நடைமுறைப்படுத்தினார்கள். சரி, வருடத்தை முடிவு செய்து விட்டாச்சு, மாதத்தை முடிவு செய்யணும். எந்த மாதத்தை முதல் மாதமாக வைப்பது? ரமதான் இருக்கு, ரஜப் இருக்கு, துல்காதா இருக்கு, துல்ஹஜ் இருக்கு, ரபியுல் அவ்வல் இருக்கு, ரபியுல் ஆஹிர் இருக்கு, இப்படி 12 இஸ்லாமிய மாதங்கள் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மாதங்களில் எந்த மாதத்தை இஸ்லாமிய ஆரம்ப மாதமாக முதல் மாதமாக இஸ்லாமிய முதல் மாதமாக அமைப்பது என்று அந்த செய்தியையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் எடுத்து வைத்து ஆலோசனை கேட்டார்கள். அதிலும் சில சஹாபாக்கள் ஆலோசனை கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் சொன்னது, ரஜபுடைய மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக நாம் தேர்வு செய்யலாம் என்றார்கள். சில சஹாபாக்கள் இல்லை இல்லை, ரமலானுடைய மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்யலாம் என்றார்கள். சஹாபாக்களில் உயர்ந்த சஹாபி 3வது ஹலீஃபாவாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்கள். இல்லை, முஹர்ரமுடைய மாதத்தை நாம் இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்யலாம் என்றார்கள். யார் சொன்னது? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். முஹர்ரம் மாதத்தை நாம் முடிவு செய்யலாம் சொன்னது மட்டுமல்லாமல், காரணம் ஏன் அந்த மாதத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது கண்ணியமிக்க மாதம், போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 4 மாதங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அடுத்து அந்த மாதத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கிறது. அதாவது துல்ஹஜ் மாதத்திலே ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு திரும்பி பயணப்பட்டு தங்கள் இல்லங்களுக்கு வந்து சேருவதற்கு முஹர்ரம் மாதத்தில் தான் வருவார்கள். ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு முஹர்ரம் மாதத்தில் தான் வந்து தங்கள் இல்லங்களிலே வந்து சேருவார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்பு இருப்பதின் காரணமாக முஹர்ரம் மாதத்தையே நாம் இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதமாக தேர்வு செய்யலாம் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில். ஆனால் சஹாபாக்கள் இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்தது முஹர்ரம் மாதத்தை. இப்படி ஒரு கேள்வி எழலாம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ஹிஜ்ரத்து செஞ்சாங்க, ஆனால் சஹாபிகள் ஏன் முஹர்ரம் மாதத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கம் தருகிற போது இப்படி சொல்வார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவை விட்டு புலம்பெயர்ந்து நாடு துறந்து மதீனாவிற்கு சென்றது வேண்டுமானால் ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கலாம். ஆனால் மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்ததே முஹர்ரமுடைய மாதத்தில் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. முஹர்ரமுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. ரபியுல் அவ்வல் மாசத்தில் புறப்பட்டு போயிட்டாங்க. எனவே தான் சஹாபிகள் முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்தார்கள் என்ற செய்தியை சொல்வார்கள். இன்னும் ஒரு செய்தியும் சொல்வார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தை தேர்வு செய்ததற்கு இன்னும் ஒரு செய்தியும் சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத் தௌபாவிலே ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், லா தகும் ஃபீஹி அபதா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு பிறகு குபா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். குபா என்ற பள்ளிவாசலை கட்டி அதிலே தொழுகை நடந்து கொண்டிருந்தது. மக்கத்து காஃபிரீன்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் தொழக்கூடிய அந்த பள்ளிக்கு எதிர்ப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மஸ்ஜிது திரார் என்ற இடையூறு தடக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது, லா தகும் ஃபீஹி அபதா, எக்காலமும் அந்த மஸ்ஜிது திரார் இடையூறு தருவதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த பள்ளியிலே நபியை நீங்கள் தொழாதீர்கள் ஒருபோதும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை இறையச்சத்தை மையமாக்கி அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா, அந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொழுங்கள். அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அன்சாரிகள் ரிஜாலுன் யுஹிப்பூன ஐ யததஹரு, அவர்கள் மிக பரிசுத்தமாக இருப்பதை விரும்புவார்கள். அந்த பள்ளியிலே நீங்கள் தொழக்கூடிய பள்ளியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ஆரம்ப நாளில் இருந்தே அது கட்டப்பட்ட, அந்த பள்ளி வாயில் கட்டப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்தே அது இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத் தௌபாவிலே ஒரு வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்தை மையமாக வைத்து நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், இந்த வசனத்தை அல்லாஹ் இங்கு மின் அவ்வலி யூமின், முதல் அது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட ஆரம்ப நாள் என்று குறிப்பிடுகிறான். அந்த ஆரம்ப நாள் என்பது எந்த நாள்? ஹிஜ்ரத்திற்கு பிறகு உள்ள நாள். எனவே இதன் காரணமாக அந்த மாதத்தை முடிவு செய்யப்பட்டது என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு காரணத்தையும் சொல்வார்கள் பெருமக்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னது மட்டுமல்லாமல், ரமதானுடைய நோன்பிற்கு பிறகு முஹர்ரமுடைய 10ஆம் நாளில் வைக்கக்கூடிய நோன்புக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ரமதானுக்கு பிறகு ஒரு நோன்பு வைத்தால் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அதிகப்படியான, அதாவது மற்ற நோன்புகளுக்கு நன்மை கிடைக்காதுன்னு இல்லை, நன்மை கிடைக்கும். ரமதானுக்கு பிறகு, ரமதானுக்கு அடுத்து நன்மை தரக்கூடிய நோன்பு எது அப்படின்னு சொன்னால் முஹர்ரமுடைய 10ஆம் நாளில் வைக்கக்கூடிய நோன்பு என்று முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்பை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திற்கு சொன்னதின் காரணமாக அந்த மாதத்தையே சஹாபிகள் இஸ்லாமிய முதல் மாதமாக முடிவு செய்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியின் நபிமொழி விரிவுரை ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபிலே அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹிஜ்ரி முடிவு செய்யப்பட்டதும், வருடப்பிறப்பை முடிவு செய்யப்பட்டதும், மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக முஹர்ரத்தை முடிவு செய்யப்பட்டதும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியிலே ஹிஜ்ரி 16 அல்லது 17 முடிவு செய்யப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி, இங்கே நாம் இதுவரையிலும் ஹிஜ்ரி வருடப்பிறப்பு எப்போ முடிவு செய்யப்பட்டுச்சு என்ற செய்தியையும், ஏன் முடிவு செய்யப்பட்டுச்சு என்ற செய்தியையும், மாதங்கள் முஹர்ரம் மாதம்
முடிவு செய்யப்பட்டது. ஏன் முடிவு செய்யப்பட்டது என்ற செய்தியை பார்த்தோம். இனிமேல் வரக்கூடிய மணித்துளிகளில் 1445வது ஹிஜ்ரி வருடம் நம்மை விட்டு விடை பெற இருக்கிறது. இதற்கு பிறகு 1446வது ஹிஜ்ரி வருட பிறப்பை நாம் அடைய இருக்கிறோம். 45வது இந்த ஆண்டு என்பது நம்மை விட்டு கடக்க இருக்கிறது. பழைய ஆண்டாக மாறிவிட்டது. புதிய ஆண்டை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ஆண்டிற்காக வேண்டி நமக்குண்டான படிப்பினை என்ன, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு ஆண்டை நாம் அடைந்தோம், ஒரு வருஷத்தை உள்ள பூந்தோம், வெளியில வந்தோம், ஏதோ பண்ணோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ அந்த ஆண்டு கடந்து சென்றது என்று இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் நம்மை கடந்து செல்கிற போது, நம்மை விட்டு ஒவ்வொரு ஆண்டும் மாறுகிற போது நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் வருடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு வருட காலம் இருந்து விட்டு நம்மை விட்டு அந்த ஒரு வருட காலம் கடந்து செல்கிறது என்று சொன்னால், இந்த ஒரு வருட காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் என்ன? அந்த ஒரு வருட காலத்தில் உனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்ன? சமூகத்திற்கும் உனக்கு மத்தியில் உண்டான தொடர்பு என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள், என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டது என்பதை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் ஒரு வருட காலம் அவகாசத்தை நமக்கு தருகிறான். வருடங்கள் மாறுகிறது, வயது ஏறுகிறது. ஒருத்தருக்கு 50 வயசு, 51 வயசு ஆச்சு, அல்லது 52 வயசு ஆச்சு, 20 வயது, 21 வயசு ஆச்சு, 22 வயதாது. வயது கூடிக்கொண்டே செல்கிறது. வயது போய்கிட்டே இருக்கும், வருஷம் கடந்து போய்கிட்டே இருக்கும், மாதம் கடந்து போய்கிட்டே இருக்கும், நாட்கள் கடந்து சென்று விட்டு கொண்டே இருக்கும், டைம் போய்கிட்டே இருக்கும், வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். நாம் வாழ்க்கை நிறுத்தி வைக்க முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கோணத்திலும் வாழ்க்கை நம்மால் நிறுத்தி வைக்க முடியாது. வாழ்க்கை அது பாட்டுக்கு சென்று கொண்டே இருக்கும். ஐஸ்கிரீம் கரையுதில்ல, ஐஸ்கிரீமை சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி கரைஞ்சி போயிடும் இல்லையா? ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அது பாட்டுக்கு கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் மனுஷ வாழ்க்கை, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பிரேக் போட்டால் தான் நிற்கணும் இல்லை, பிரேக் போட்டாலும் சரி போடாமலும் சரி போய்கிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கையை நாம் எப்படி கடக்கிறோம் என்பது தான் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு ஆண்டை நாம் கடக்கிற போது நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வருஷத்தில் ஒருத்தருக்கு பதவி கொடுத்திருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், சமூகத்தை கொடுத்திருக்கிறான், ஊரை கொடுத்திருக்கிறான், நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான், அழகான மனைவியை கொடுத்திருக்கிறான், அல்லது கணவனை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு சூழலை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு செழிப்பை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு நிலையை கொடுத்திருக்கிறான், சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையை நீ எப்படி பயன்படுத்தின, இதுதான் இந்த ஒரு ஆண்டு காலம் நாம் கணக்கு போட்டு பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கணக்கு போட்டு பார்க்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். உலகத்தையே ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்லும்போது, ஒரு பக்கம் மனித கூட்டம் இல்லை, மனித படைகள் இருக்கும், பிரமாண்டமான படைகள். ஒரு பக்கம் ஜின்களுடைய படைகள், ஒரு பக்கம் பறவைகளின் படைகள். குர்ஆன் அல்லாஹ் இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே வர்றான். ஒரு பக்கம் வனவிலங்குகள். உலகத்தை ஆண்ட அரசர் என்ற காரணத்தினால் உலகமே அவங்க சபையில் தான் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜீவராசிகள் எல்லாம் அவர்கள் சபையில் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், எல்லாமே அப்படியே வரிசையாக அப்படியே அழகாக நிற்கும், தனித்தனியாக அழகாக நிற்கும். மனிதர்களுடைய படை தனி, ஜின்களுடைய படை தனி, பறவைகளின் படை தனி. இப்படி தனித்தனியாக நிற்கிறத பார்த்தாங்க யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பார்த்துட்டு, பார்த்தீங்களா என் ஆட்சியை பார்த்தீங்களா எப்படி நிற்குது, மனிதர்களுடைய படைகள் எப்படி நிற்குது பாருங்க, ஜின்களின் படை எப்படி நிற்குது பாருங்க, மனிதர்களையும் ஜின்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் எப்படி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தற்பெருமை கொள்ளவில்லை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த எல்லா காட்சிகளையும் பார்த்துவிட்டு இப்படி துஆ செய்தார்களாம். அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே பதிவு செய்கிறான். என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா?
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அதிகாரம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரு புகழ் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களாம், ரப்பே ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குரு நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். அல்லாஹு அக்பர். அந்த நிலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு தனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய புகழ், ஆட்சி, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை பார்த்துவிட்டு ஆச்சரியம் மேலிடவில்லை, தற்பெருமை கொள்ளவில்லை. சொன்னாங்க, ரப்பி என்னுடைய இரட்சகா அவுஸிஅனி அன் அஷ்குரு நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, நீ எனக்கு உன் புறத்திலிருந்து என்ன அருக்குடை எனக்கு நீ வழங்கினாயோ அதற்கு நன்றி செலுத்துபவனாக என்னை நீ ஆக்கு. உன் புறத்திலிருந்து என்னென்னலாம் நியமத் எனக்கு நீ கொடுத்திருக்கிறாயோ அந்த நியமத்திற்கு, அந்த அருக்குடைக்கு நன்றி செலுத்துபவனாக எனக்கு நீ என்ன நீ ஆக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை மட்டும் சொல்லல, வாலா வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீ என்ன அருக்குடை தந்தாயோ அந்த அருக்குடைக்கும் நான் நன்றி செலுத்தணும் சொல்லிட்டு சொன்னாங்க, வன் அஅமல சாலிஹன் தர்லாஹு, நான் நல் அமல் செய்ய வேண்டும், நல்ல அமல் செய்ய வேண்டும். நல்ல அமல் செய்யணும்னு சொல்லல, நல் அமல் செய்ய வேண்டும், நற்காரியங்கள் செய்ய வேண்டும். அந்த நற்காரியங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் செய்யக்கூடிய அந்த காரியம் நீ பொருந்தி கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய அந்த நற்காரியம் நீ பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலை எனக்கு நீ கொடு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, அதுகில்னி பிரஹ்மதிக, உன்னுடைய அருளை கொண்டு என்னை நீ புகுத்தி யாரோடு தெரியுமா? ஃபி இபாதிக ஸாலிஹீன், நல்லடியார்கள் கூட்டத்தில் என்ன ஒருவனாக, நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை ஒருவனாக சேர்த்துக்கொள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி, அதிகாரம், பேர், புகழ் அனைத்தையும் பார்த்துவிட்டு அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் என்று சொன்னால் இதுதான் மனிதன் பெற வேண்டிய நல்லுணர்வு. ஆனால் நாம் பெறுகிறோமா நல்லுணர்வு? ஒரு சும்மா லேசா ஒரு புகழ் கிடைக்கட்டும், ஒரு பதவி கிடைக்கட்டும், ஆடுகிறோம் அல்லவா? இது தப்பு இல்லையா? அல்லாஹுடைய பார்வையில் இதெல்லாம் தகுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அவர்களுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தும் அவர்கள் பணிவின் சிகரமாய் வாழ்ந்ததின் காரணமாகத்தான் உலகத்தை ஆளக்கூடிய அரசராக அல்லாஹ் ஆக்கினான். மௌத்தா போகிற வரைக்கும் வச்சுருந்தான். அவங்க மட்டும் ஒரு நிமிஷம், சே இதெல்லாம் என்னுடைய ஆட்சிக்கு கீழே தான் நடக்குது என்று தன்னை அவர்கள் புகலிடமாக ஆக்கியிருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு நிமிஷம் அப்படியே தலையில மாற்றிருப்பான். இதுதான் நாம் விளங்க வேண்டிய விஷயம். இன்னொரு செய்தி, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இன்னொரு செய்தி, சபா நாட்டின் அரசியின் அரியாசனத்தை கொண்டு வரும்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் படைகளுக்கு கட்டளையிட்டார்கள். சில பேர் சொன்னாங்க ஜின்கள் கூட்டத்தில், நாளைக்கு கொண்டு வர்றோம். சில பேர் சொன்னாங்க நீங்கள் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள, சில பேர் சொன்னாங்க உட்கார்ந்து எஞ்சிருக்கிறதுக்குள்ள, அதை விட சீக்கிரத்தில் வேணும்னாங்க. அல்லாஹ் சொன்னா, சபையில் இருந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் சொன்னார், கண் சிமிட்டும் நேரத்தில் அரியாசனத்தை நான் உங்கள் சபையிலே கொண்டு வந்து நிற்பாட்டுகிறேன் என்று சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண் சிமிட்டும் நேரத்திலே கொண்டு வந்து நிற்பாட்டினார். நடந்தது என்ன தெரியுமா? பாத்தியா, என்னுடைய கட்டளைக்கு எந்த அளவு எவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வந்துட்டாங்க பாரு. சே, என்னுடைய ஆட்சின்னா ஆட்சி தான். யார் இந்த மாதிரி உலகத்தில் ஆட்சி செய்வா சொன்னாங்களா? இல்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு கண் சிமிட்டும் நேரத்திலே அந்த அரியாசனம் கண்ணுக்கு மத்தியிலே நிற்பதை பார்த்துவிட்டு இப்படி சொன்னார்களா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இரட்சகனின் அருக்கொடை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். நான் சொல்லி தான் இது வந்துச்சின்னு இல்லை, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருக்குடை என்றார்கள். அந்த நிமிடத்திலும் கூட, அவ்வளோ பெரிய நிலையிலும் கூட, அந்த உச்சகட்ட நிலையிலும் கூட அல்லாஹ்வை அவர்கள் மறக்கவில்லை. அல்லாஹ்வை தான் அவர்கள் பெருமைப்படுத்தி பேசினார்கள். சொல்லிட்டு இன்னும் செய்தி சொன்னாங்க, லி எபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு, இது ஏன் அல்லாஹ் எனக்கு செய்கிறான் தெரியுமா?
இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தை எனக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? இவ்வளோ நிலையை எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? கண் சிமிட்டும் நேரத்தில் இந்த சிம்மாசனத்தை ஏன் அல்லாஹ் கொண்டு வந்து நிற்பாட்டினான் தெரியுமா? இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது மாறு செய்கிறனான்னு சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையை செய்தான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி முழுக்க குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். பெருமக்களே, இந்த வருடத்தின் முடிவில், வருடம் துவங்குவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வருட காலம் என்ன செய்தோம், ஏது செய்தோம், ஏன் செய்யவில்லை, எதனால் செய்யவில்லை, எதனால் இது செய்ய முடிந்தது என்பதை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வகை தலைப்பில் இட்டு, இதுவும் நானும், தொழுகையும் நானும், நோன்பும் நானும், குடும்பமும் நானும், மனைவியும் நானும், பிள்ளைகளும் நாமும் என்று ஒரு பட்டியல் போட்டு அதில் ஏதாவது தவறுகள் குறைகள் மிகைத்து காணப்பட்டால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த தவறுகளிலிருந்து களைய வேண்டும். நன்மை இருந்தால் அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே புது வருடத்தை நன்மையோடு நாம் அடைவோம். அல்லாஹ் எல்லாம் விதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக மரணிக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.